நோன்பிற்கு இன்னொன்னு முக்கியமான அவசியம் என்ன அப்படின்னு சொன்னா பிறையை பார்க்குதல். இந்த பிறை பார்ப்பதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. திருமிதி 622வது ஹதீஸாகவும் அபுதாவுதுல 1987வது ஹதீஸாகவும் இது இடம் பெறுது. பிறையை பார்ப்பதற்கு முன் நோன்பு வைப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்திருக்கின்றார்கள். இப்போ பிறையே தெரியல, ஆனா அன்னைக்கு பிறை தெரியணும், ஆனா பிறை தெரியல. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பிறை தெரியல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பிறையை பார்க்காமல் அந்த நோன்பை வைப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்யறாங்க. இன்னைக்கு பிறையில நமக்கு நிறைய குழப்பம் இருக்கு. ஒவ்வொரு ரமலானுடைய மாதத்திலையும் நோன்பு வைப்பதற்கு பிறை பார்ப்பதிலையும், ஈதுல் ஃபித்ர் பெருநாளினுடைய அந்த நாளைக்கு பிறை பார்ப்பதிலையும் குழப்பம் இருக்குது. பிறை பார்த்து விட்டால் அல்லது பிறை பார்க்கப்பட்டது, பிறை தெரிந்து விட்டது என்கின்ற ஊர்ஜிதமான தகவல், 4 விதமான சாட்சிகளை கொண்டு உறுதி செய்யப்பட்ட தகவல்கள் வந்ததற்கு பிறகு என்ன செய்யலாம், நாம நோன்பை வைக்கலாம். அதே போன்று நோன்பை விடுவதும் அதுதான். பிறையை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பிறையை பார்த்தால் நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்தால் நோன்பை விட்டு விடுங்கள். ஒருவேளை உங்களுக்கு மேகத்தால் ஒரு பிரச்சனை ஏற்படுது, வானம் மேகமூட்டமா இருக்குது, வானம் கருமை அடைந்த நிலையில இருக்குது, இப்போ என்னதான் தேடினாலும் பிறை தெரியாது என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அந்த 29வது நாளை 29வது நாள் நீங்க பிற பாக்குறீங்க, அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வருது. 29வது பிறையில இந்த பிரச்சனை எல்லாம் வருது, பிறை தெரியல இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த மாதத்தை நீங்கள் 30ஆக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிறையில் கவனமாக இருப்பது, ரமலானுடைய மாதத்துல பிறை பார்த்து நோன்பு வைப்பது, பிறை பார்த்து நோன்பு விடுவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லக்கூடிய பார்க்கிறோம். அடுத்து 3வது செய்தி என்ன அப்படின்னு சொன்னா பயணங்களில் பயனாளிகளுடைய நோன்பு எப்படி இருக்கணும். சில பேருக்கு பயணத்திலே இருப்பாங்க, அவங்களுடைய தொழில் அதுவாகவே இருக்கும்,